ಕುಮತಿ ವಿಹಿತ ಗ್ರಂಥ ಗ್ರಂಥಿ ಪ್ರಬೋಧಂ ಮತಾಂತರಾಂ ಗ್ರಹಿಳ ಮನಸಃ ಪಶ್ಯಂತ್ಯಲ್ಪಾಂ ಯತೀಶ್ವರ ಭಾರತೀಂ ವಿಕಟಮುರಬಿತ್ಪಕ್ಷಃ ಪೀಠಿ ಪರಿಷ್ಕರಣಾಚಿತಃ ಕುಲಗಿರಿತುಲಾರೋಹೇ ಭಾವೀ ಗಿಯಾನವ கௌஸ்துபஹ. 43ஆம் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தால் பல பல மதங்கள் ரொம்ப விபரீதமான அர்த்தங்களை கொடுக்கிறது. அந்த கிரந்தங்கள்லாம் நேரியதான அறிவை கொடுக்காமல் விபரீத புத்தியை கொடுக்கிறது. அது யார் பண்ணுறாங்கன்னா பிற மதத்தவர்கள். பற்பல தேவையில்லாத சில கிரந்தங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா முடிச்சுகளை போல் இருக்குது. முடிச்சு போட்டுவிட்டால் எடுக்க முடியாது இல்லையோ, அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகப்படுது. அந்த மதங்களை பத்துறதுனால என்ன ஆகுன்னா அது உள்ளத்தை கெடுத்து விடும். அப்படி இருக்கக்கூடிய பல மக்கள் உள்ளார்கள். அவர்களுக்கெல்லாம் எது வழின்னா அது சீபாஷக்காரருடைய சீசுக்திகளை வடிவம் சின்னதாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களோ உயர்த்தியாக இருக்கும். ஆனால் அதை பிடித்து கொள்ளாமல் வேதத்தையும் பிரமாணமாக எடுத்துக்க மாட்டா. ஆனால் அதுக்கு எடுத்துட்டு விபரீதமான அர்த்தங்களை கொடுப்பவர்களும் உண்டு. இது மாதிரி பல பல கிரந்தங்களை தேவையில்லாத கிரந்தி என்று சொல்லுகிறவர்களுக்கு அதெல்லாம் குவிச்சுட்டா. இப்போ அதுக்கெல்லாம் பெருமை உண்டா? அப்படி எழுதினா பெருமை உண்டானா? இல்லையே. அது பாஷ்யக்காரர் தன்னுடைய ஸ்ரீசுக்திகளில் என்ன சொன்னார்? தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்ன இந்த சாரார்த்தங்களை கொடுத்து கொஞ்சம் விரிவு கொஞ்சம் இடத்துல சுருக்கம் இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அமுதப்பெருக்காக தன்னுடைய சீசுக்களை கொடுத்தார். இது எதை போல் இருக்குன்னா, உதாரணமாக ஒரு பெரிய குலபர்வதம் இருக்குது, கௌஸ்துப ரத்தனம் இருக்குது. இது ரெண்டையும் எடை போட்டு பார்த்தா எது நிறைய இருக்கும் அப்படின்னா, எடை போட்டாலும் சரி போடாமல் இருந்தாலும் சரி பார்த்தோன்னே சொல்லலாம் இல்லையோ குலபர்வதம் தான் பெருசாக இருக்கும். ஆனால் அது வசதியா இல்லை கௌஸ்துபம் வசதியானா, இது சின்னதாக இருந்தாலும் இதுக்கு ஈடு எத்தனை மலையை கொடுத்தாலும் முடியுமா? அது மாதிரி தான் கௌஸ்துரம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடியதான ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருவாவரணமும் இல்லையோ அது இருக்குது. அந்த பெருமை மலைக்கு வருமா? வராது. அப்போ மலையானது பல விஷயங்கள் இருக்குது, தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் உண்மையாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடியதான விஷயந்தானே அது. அப்போ சேத்தனர்கள் உஜ்ஜீவிப்பதற்கு வேண்டிய சகலாம்சத்தையும் வேதாந்த நெறியிலேயே சிறிதும் கொஞ்சம் கூட மாறாமல் உலகுக்கு காட்டினதான எம்பெருமானாருடைய சீசுக்திகள் வேறு நூல்களுக்கு அதோட பெருமை தான் வருமா? என்ன கொஞ்சம் கூட சொல்ல முடியாது. இதை கொண்டு ஒரு நாளும் நிர்ணயம் பண்ணுவது என்பது ஒரு நாளும் முடியாது என்பதைத்தான் எதிராஜருடைய சீசுக்திகளுடைய பெருமையை பிறர்கள் தெரிந்து கொள்ளாமலே போயினார்களே அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இந்த ஸ்லோகத்தாலே சாதிக்கிறார். குமதி விகித கிரந்த கிரந்தி பிரபோதமதாந்தரம் துர்புத்திகள். அதனால குமதி விகித சில துர்புத்திகளாலே இயற்றப்பட்டதான கிரந்த கிரந்தி அப்படின்னா கிரந்தம் கிரந்தின்னா முடிச்சு. அந்த முடிச்சு எந்த போல இருக்குன்னா பிரபூதமதாந்தரா பிரபூத பிற மதத்தவர்களாலே மதாந்தரத்தினாலே கொடுக்கப்பட்டது. அதை கிரகீன மனசாம் அது கிரகீன மனசாம் வெறி பிடிச்சவர்கள் அதை என்ன பண்ணுவா? அந்த மனது உடையவர்கள் என்ன பண்ணுவான்னா யதீஸ்வர பாரதீம் அல்பாம் பஷ்யந்தி. அது எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்தி தான். இதுக்கெல்லாம் ஒரே வழி. அது சிலவர்கள் அந்த மாதிரி துர்புத்திகள் இருக்கக்கூடிய முடிச்சுக்களை தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? அவளுக்கு குதர்க்கமாக தான் பேசணும். அதெல்லாம் அது கெட்ட வழியில் போடுவா. அதல்லாமல் என்ன பண்ணணுமா அப்படின்னா விகடமுரபீத்பக்ஷः பீட்டி பரிஷ்கரணோச்சிதः விகடமுரபீத்பக்ஷः பீட்டி பரிஷ்கரணோச்சிதः. நன்னா விகடமா அப்படி நன்னா அப்படி அகன்று இருக்கக்கூடியதான முரபி எம்பெருமானுடைய முரபி துரசியத் பாதசிந்தா தரந்தின்னு பராசரப்பட்ட ஸ்ரீசுக்தி. விகடமுரபி பக்ஷா பீட்டி அந்த அகன்றிருக்கக்கூடிய திருமார்பிலே எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய கௌஸ்துபம் அந்த திருமார்பு நன்னா பறந்திருக்கக்கூடியதான பரிஷ்கரண
விகடமுரபித்பக்ஷா பீட்டி பரிஷ்கரணோச்சிதா, அது அழகுபடுத்துகிறது. உச்சிதா, அது அவனுக்குன்னு இருக்கக்கூடியதான கௌஸ்துபம். கௌஸ்துபா, அந்த கௌஸ்துவமானது குலகிரிதுலா குலகிரிதுலாரோஹே பாவீகியா நிவ கௌஸ்துபா, அதை குலபர்வதத்தோட குலகிரியோட கௌஸ்துபத்தை கொண்டு வந்து வைத்தோம் என்னால், தராசில ஏத்தினா கியான் இவ பாவி என்ன ஆகும்? இடம் இருக்கும், ஆனால் விஷயம் இருக்கா? கௌஸ்துபத்துக்கு உண்டானதான ஏத்தமாகத்தானே இருக்கும். மலை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்கள் உள்ளனவே. ஆனால் எம்பெருமானுடைய கௌஸ்துபமும் எவ்வளவு உயர்த்தி. அதுபோலத்தான் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் நல்ல விஷயங்களை மாத்திரமே கொடுக்கும், வேத வேதாந்தங்களிலிருந்து மட்டுமே கொடுக்கும், இந்த சம்சாரி சேதனர்கள் உஜ்ஜீவிப்பதற்கு மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் தத்வகித புருஷார்த்தங்கள் உண்டு அப்படிங்கிறது தான். அறம்பொருள் வேடுதற்கென்னுரைத்தான் வாமனஞ்சீலன் என்கிற ராமானுஜ திருவரங்கத்தமிழாருடைய பாசுரத்தை பார்த்தாலுமே கூட இந்த அர்த்தம்தான் புலப்படுகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருப்படிகளே சரணம்.